பிரம்மமுகூர்த்த நேரத்தை பற்றியும் அதனுடைய சிறப்புகளை பற்றியும் நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இருந்தாலும் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் நம்ம எழுந்திருப்பது அவசியமா? இந்த நேரத்தில் நம்ம எந்திரிச்சோம்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வருமா? நன்மைகளும் பலன்களும் நமக்கு முழுமையாக கிடைக்குமா? பிரம்மமுகூர்த்த நேரத்தில் நம்ம எழுந்திரிச்சு ஏற்ற வேண்டிய தீபம் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரி, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குற இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்கிறீங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரியன் உதயமாவதற்கு முன்னாடி அதிகாலையில் வெயில் தோன்றுவதற்கு 48 நிமிடங்களுக்கு முன்னாடி, அதாவது அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான இருக்கக்கூடிய நேரம் பிரம்மமுகூர்த்த நேரம் அப்படின்னும் அழைக்கப்படுது. இதை தவிர ஒரு நாளில் எந்த ஒரு குறிப்பிட்ட தெய்வம் இல்லைன்னா தேவர்களுக்கு உரிய நேரமாகவும் குறிப்பிடுவது கிடையாது. மேலுமே ராகு காலம் யமகண்டம் என்பது நவகிரகங்களான ராகு கேதுவுக்குரிய நேரமாகும். அதிகாலையில் இந்த குறிப்பிட்ட நேரத்தை மட்டும் ஏன் பிரம்மாவினுடைய பெயரால் குறிப்பிடுறோம்? இந்த நேரத்தில் நம்ம எழுந்திருப்பதனால நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வருமா அப்படின்னு சொல்லப்படுவதற்கு என்ன காரணம் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்து மத நம்பிக்கையின்படி பிரம்மாவே உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் படைக்கக்கூடிய கடவுளாக சொல்லப்படுறாரு. படைத்தல் தொழிலை செய்யக்கூடியவர் பிரம்மா ஆவார். இவர் 4 வேதங்களையும் தன்னுடைய 4 முகங்களாக வைத்து கொண்டு அந்த வேதங்களின் அடிப்படையில் உயிர்களை சிருஷ்டிக்கும் தொழிலை செஞ்சிட்டு வருவதாக சொல்லப்படுது. பிரம்மன் என்றால் 4 முகனை குறிக்குதுங்க. இரவில் உறங்கக்கூடிய உயிர்கள் மீண்டும் காலையில் கண் விழிப்பது என்பது மரணத்திற்கு ஒத்திகை போன்றது, ஏறக்குறைய மறுபிறவி தான் அப்படின்னும் சொல்லப்படுது. இரவில் தூங்கக்கூடிய அனைத்து உயிர்களும் அடுத்த நாள் சூரிய உதயத்தை காண்பது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் தூக்கம் என்பது நம்முடைய உடலிலிருந்து ஆன்மா வெளியில் சென்று பயணித்து விட்டு திரும்பி வருவது தான். அப்படி பார்க்கும்போது இதுவும் ஒரு மரணத்திற்கு சமமானதாக சொல்லப்படுது. அதனால் ஒவ்வொரு நாளும் காலையில் மறுபிறவி பெறுவதை சிருஷ்டி, அதாவது படைத்தல் என்று சொல்லப்படுது. இந்த தொழிலை சிவபெருமானுடைய பெருங்கருணையால் செய்யக்கூடியவர் பிரம்மா தான். அதனால தான் இவருடைய பெயரால் விடியக்காரை பொருத பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னும் அழைக்கிறோம். பிரம்ம முகூர்த்த வேலைக்கு திதி, வார, நட்சத்திர, யோக தோஷங்கள் என்பதெல்லாம் கிடையாதுங்க. இது எப்பொழுதுமே சுப வேலை அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் செய்வது, புதுமனை புகுவது போன்ற நல்ல விஷயங்களானது செய்வதற்கு ஏற்ற நேரமாகவும் சொல்லப்படுது. இந்த நேரத்தில் நம்ம எழுந்து விட்டு குளித்து இறை வழிபாடு செய்து நம்முடைய வேலைகளை செய்ய தொடங்கினோம்னா அன்று முழுவதும் நம்முடைய உடலும் உள்ளமும் உற்சாகமாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. பிரம்மமுகூர்த்த வேலையில் நம்ம எழுந்திருப்பதும் படிப்பதும் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்குங்க. பெண்கள் அதிகாலையில் எந்திரிச்சு வீட்டு வாசலை பெருக்கி நீர் தெளித்து கோலம் போடுவதன் மூலமாக பிரம்மமுகூர்த்த வேலையினுடைய பலன்களை முழுமையாக பெற முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. பிரம்ம முகூர்த்தத்தில் நம்முடைய வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி நம்ம வழிபடுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய வீட்டிலையும் அனைத்து விதமான நலன்களையும் பெற முடியும் அப்படின்னும் நம்பிக்கையாக இன்றளவுமே சொல்லப்படுது. இதே போல் உபவாச அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருப்பது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க. இந்த நேரம் அனைத்து ஜீவன்களையும் எழச் செய்வது போல மந்திரங்களையும் எழச் செய்வதற்குரிய நேரமாகும். அதே போல் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் மந்திரங்களை ஜெயிப்பவங்களுடைய மனதிலிருந்து படிப்படியாக நுண் அலைகளை ஒளி அலைகளாக மேலே எழுப்பி மந்திர ஜபம் செய்வதும் மந்திர ஒளியானது வெளிப்பட செய்யுது. இப்படி பிரம்மமுகூர்த்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய ஜபம் அவன் சொல்லக்கூடிய இடமெங்கும் அவனை அறியாமலேயே நன்மைகளை விளைவிக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதே போல் புராணங்களின்படி ரிஷிகளும் முனிவர்களும் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எழுந்திருச்சு குளித்து விட்டு தியானங்கள் இதன் அடிப்படையில் தான் செய்வதாகவும் சொல்லப்படுதுங்க.
அதே போல் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய பூஜைகள் மற்றும் ஹோமங்கள் நல்ல நாள் பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இது இறைவனுக்கான நேரம் என்பதனால இந்த நேரத்திற்கு எந்த ஒரு தீட்டுமே கிடையாதுங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்முடைய வீட்டில் தீபம் ஏற்றி தெய்வங்களை வழிபாடு செஞ்சோம்னா நம்முடைய வீட்டில் சர்வ மங்களமும் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. தினமும் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எழுந்திரிச்சு குளித்து விட்டு நம்முடைய நெற்றியில் திருநீர் வைத்து கொண்டு இறைவனை நம்ம வழிபட்டுட்டு வந்தோம்னா மகாலட்சுமி கடாட்சகமானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதற்கு பின்னாடி நம்ம வீட்டு வாசலில் அரிசி மாவால் கோலம் போட வேணும். அடுத்த பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னாடியே விளக்கேற்றி நம்ம வழிபட வேணும். மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னாடியே நம்ம விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பானதாகும். காலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் வீட்டில் விளக்கேற்றி வைத்துவிட்டு சிவ மந்திரங்களை நம்ம உச்சரிக்க வேணும். இப்படி மந்திரங்களை நம்ம உச்சரிப்பதனால நமக்குள்ளரையும் நம்ம வீட்டுக்குள்ளரையும் நல்ல அதிர்வலைகளானது வர தொடங்கும். அதனால் நேர்மறையான சிந்தனைகளானது அதிகரிக்கவும் தொடங்குங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டை கூட்டி சுத்தம் செய்யாமல் தீபம் ஏற்றி வழிபட பிடிக்காது. இப்படிப்பட்டவங்க பூஜை அறையை மட்டும் ஒரு துணியால் துடைத்து சுத்தம் செய்துவிட்டு தீபம் ஏற்றி வழிபடலாங்க. தனியாக பூஜை அறை இல்லாதவங்க பூஜை அலமாரிக்கு கீழ்ப்பகுதியை மட்டும் ஈர துணியால் துடைத்து விட்டு கூட நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பானதாகும். அடுத்ததாக பிரம்ம முகூர்த்தத்தில் கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்குதுங்க. முதல்ல வாசல் தெளித்து கோலம் போட வேணும். அந்த நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது நாய் வந்தாலோ இல்லைன்னா பூனை வந்தாலோ அதற்கு உங்களால் முடிஞ்ச பிஸ்கட்டு இல்லைன்னா ஏதாவது தின்பண்டங்களை நீங்கள் உணவாக கொடுக்கலாங்க. உங்களோடது வீட்டு பக்கத்தில் மாட்டு கொட்டகை இருந்துச்சு அப்படின்னா இன்னும் அது சிறப்பானதாக்கும். அங்கே இருக்கக்கூடிய மாடுகளுக்கு உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஒரு வாழைப்பழத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கொடுப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. இன்னும் சில பேரோட வீடுகளில் விடிய காலை நேரத்தில் மொட்டை மாடிலேயோ இல்லைன்னா வீட்டுக்கு வெளிப்பகுதியிலையோ இல்லைன்னா வீட்டுக்கு பக்கத்துலேயோ இருக்கக்கூடிய மரத்தில் காக்கா குருவிகள் பறவைகள் எல்லாம் எழுந்திருக்கக்கூடிய சத்தம் கேட்குங்க. அவங்களுக்கு உணவு தானியங்களை நம்ம கொடுக்கலாம். சூரிய உதயத்துக்கு முன்னாடி வாயிலா ஜீவன்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு நம்முடைய செல்வ வளத்தை அதிகரிப்பதாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. தினமுமே கட்டாயமாக இதை செய்ய வேணுமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குதுங்க. உங்களால் எப்போதெல்லாம் முடியுதோ அப்போதெல்லாம் இந்த புண்ணிய காரியத்தை செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் எந்திரிச்சு இறை வழிபாடு செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் புண்ணிய காரியம் அப்படின்னும் சொல்லப்படுது. அதுலேயும் குறிப்பாக இந்த புண்ணிய காரியத்தை எல்லாம் நம்ம செஞ்சுட்டு வருவதனால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்ந்து நல்ல பலனானது அதிகரிக்க தொடங்குங்க. மேலுமே நம்முடைய வாழ்க்கையில் புண்ணியமானது வந்து சேரும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்த நேரம் ஆன்மீக பலன்கள் மற்றும் நேர்மறையான ஆற்றல்களை அதிகரிக்க செய்யக்கூடிய நேரமாகும். இந்த நேரத்தில் நம்ம எழுந்திருத்து குளித்து விட்டு விளக்கேற்றி வழிபடுவதனால அனைத்து விதமான தடைகளும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பானது அதிகரிக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. அதிகாலையில் எழுந்திரிச்சு குளித்து விட்டு நம்ம வீட்டு பூஜை அறையில் சுத்தமான அகல் விளக்கில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகும். 48 நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் தொடர்ந்து ஒரே வேண்டுதலை நம்முடைய மனதுக்குள்ளே நினைத்து கொண்டு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தோம்னா தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே கைகூடி வரும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம விளக்கேற்றி வழிபடுவதனால தீராத கடன் பிரச்சனைகளானது விலகிவிடுங்க. திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகிவிடும். குடும்பத்தில் அமைதியானது ஏற்படும். வீட்டில் லக்ஷ்மி கடாட்சகமானது நிலைத்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் திதி வார நட்சத்திர தோஷம் என்பதெல்லாம் கிடையாதுங்க. பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே சுப வேலையாக சொல்லப்படுது. இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்குங்க.
பிரம்மமுகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி வழிபடுவதனால வீட்டில் தெய்வ சக்தியானது அதிகரிக்கும். இந்த நேரத்தில் விளக்கேற்றி வழிபடுவதனால லக்ஷ்மி கடாட்சகமானது அதிகரிக்குங்க. நம்முடைய மனதிற்கு அமைதியானது கிடைக்கும். தீய சக்திகள் அனைத்துமே விலகி விடுங்க. அதே போல் பிரம்மமுகூர்த்தத்தில் நம்ம வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதனால அமைதியான சூழ்நிலையானது நம்ம வீட்டில் நிலைத்திருக்கும். நேர்மறையான ஆற்றல்களானது அதிகரிக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களோட நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.